அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. உள்ளத்திற்கு ஒளி கூட்டி வாழ்விற்கு வழிகாட்டும் அழகிய அருள்மறையின் தஃப்சீர் பயணத்தில் நம்மை நடத்தாட்டி கொண்டிருக்கும் அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஒரு சிறப்பான ஒரு பகுதியில் இருக்கிறோமா. உம்முல் ஹிதாப், பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மையான செய்த அந்த உபதேசங்கள், அந்த நினைவூட்டல்கள். இந்த நினைவூட்டல்கள் வெறுமனே அந்த பனி இஸ்ராயல்களுக்காக மட்டும் இல்லம்மா, இது முழுக்க முழுக்க நமக்கும் இந்த உம்மத்தி முஹம்மதியாவுக்கும் தான் இது கண்டிப்பா சொல்லுவாங்கம்மா. அதாவது இறக்கப்பட்டது வேண்டா, அது அவங்களுக்கா இருக்கலாம். நஸ்லத்தன் ஃபீஹிம் லா இப்ரத்தன் லனா, அவர்களுக்கு இறக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனா இதுல முழுமையாக அறிவுரை பெற்றுக்கொள்ள வேண்டியது நாம. 2000 வருஷத்துக்கும் மேலாக மிகப்பெரிய உன்னதமான அறிவிலையும் ஆட்சியிலையும் நுபுத்துவத்திலையும் வழிகாட்டலையும் தலைமை பண்புகளோடு திகழ்ந்த ஒரு சமுதாயம் எதனால வீழ்ச்சிக்கு உள்ளாச்சு, எதனால அதனிடம் இருந்து அதனுடைய கண்ணியம் பறிக்கப்பட்டு வேறு இடத்துல ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணங்களும் இதுல இருந்து விளங்குமா நமக்கு. நம்ம உம்மத்தி முகமதியான நபி இனிமேல் இந்த உலகத்திற்கு நபி கிடையாது, மனித குலத்திற்கு. இந்த உம்மத்தி முகமதியா தான் நுபுத்துவ பொறுப்பான நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தலும் செய்யக்கூடிய நிலையில நமக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பாகவே இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அன்றைக்கு இருந்த காஃபிர்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், அந்த யூத மக்கள் கிஃப்ரியத் பண்றாங்கல்லம்மா, நம்ம குரானையும் நபியும் நிராகரிக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை நம்ம போன பகுதியில பார்த்தோம். லா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹ் அப்படிங்கிறான் அல்லாஹ். லா தகூனு அவ்வல காஃபிரின் பிஹ் என்ன அர்த்தம்னாமா, இதுக்கு இதையே வேற மாதிரி சொல்லி பாருங்களேன். அதாவது அவ்வளும் மினல் காஃபிரின், காஃபிர்களில் நின்றும் முதலானவர்களாக ஆகிவிடாதீர்கள். ஏற்கனவே நிறைய நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்க, அதுல நீங்க ஒன்னாவது ஆளா ஆயிடாதீங்கன்னு சொல்றது வேற. நீங்களே முதல் காஃபிராக ஆகிவிடாதீர்கள். ஏன்னா வேதத்தை பற்றிய ஞானம் நுபுத்துவத்தை பற்றிய செய்தி எல்லாமே அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனா அதை மறைத்தார்கள், மறுத்தார்கள். மக்களுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் துணியவில்லை. என்ன காரணம்? அவர்களுக்குள்ள இருந்த பொறாமை உணர்வு. எங்க நம்ம விட்டு இதை போகுதே, இந்த சிறப்பு போகுதே அப்படிங்கிற பொறாமை உணர்வுனாலையும், இவ்வளவு காலமா அரபு மக்கள்கிட்ட நாங்க தான் பெரியவங்க, எங்கிட்ட தான் வேதம் இருக்குன்னு சொல்லி கொண்டிருந்த நாம எப்படி இவங்க பின்னாடி நிக்கிறது அப்படிங்கிற ஒரு தற்பெருமைனாலையும் அந்த மக்கள் அழிவினுடைய விளிம்புக்கு போயிட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய அந்த அறிவுரை விஷயங்கள்ல இதுவரைக்கும் நாம பார்த்ததுமா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இப்ப பார்க்க போற இந்த ஆயத்துக்களுமே பொதுவாக ஒரு சமுதாயத்துல ஒரு வழிகாட்டக்கூடிய தகுதியை படைத்த ஒருத்தவங்க எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வந்தோம் ஆரம்பத்துல இருந்து. உங்களுக்கு கொடுத்த நியமத்துக்களை நினைச்சுக்கோங்க, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை மறந்துடாதீங்க. அந்த வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றும் பொழுதுதான் நம்ம அந்த ஒளியை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். எதை தெரிந்து கொண்டே மறைக்காதீர்கள். அழகா அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்திருக்காமா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற ஆயத்துக்கள்ல தனி மனித ஒழுக்கம், தனி மனிதனாக நாம எந்த கடமைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்கான நினைவூட்டல் வருதுமா. அடுத்து இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்மா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. நீங்கள் தெரிந்து கொண்டே மெய்யை பொய்யுடன் கலக்கவோ உண்மையை மூடி மறைக்கவோ செய்யாதீர்கள். தொழுகையை கடைபிடியுங்கள். ஜகாத் எனும் கட்டாய கொடையை வழங்குங்கள். குனிந்து தொழுகின்றவர்களுடன் சேர்ந்து நீங்களும் குனிந்து தொழுங்கள். நீங்கள் தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு நன்மை செய்யுமாறு மக்களை ஏவுகின்றீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா? யூதர்கள் திட்டமிட்டு அந்த உண்மையை பொய்யோடு கலந்த விஷயத்த அல்லாஹு தாலா முதல்ல தடுக்கிறாமா. கலக்காதீங்க,
நம்ம போன பகுதியிலே பார்த்த மாதிரி லிபாஸ் உடுத்தாதீங்க. நம்ம உடை உடுத்தும் பொழுது உடல்ல சில பகுதிகள் மறைச்சு சில பகுதிகள் தெரியும். அந்த மாதிரி தானே உடை உடுத்துவோம். அது மாதிரி மார்க்கத்துல சில விஷயங்களை மறைச்சு சில விஷயங்களை வெளிக்காட்டி மக்களை குழப்பத்துல ஆழ்த்தாதீங்க. தெளிவாக அல்லாஹு தாலா இறுதி நபியை பற்றிய செய்தியை முந்தைய வேதங்கள்ல கொடுத்துட்டான். மூசாவை போலவே உள்ள ஒரு நபி. அல்லாஹு அக்பர். முன்னாடி அந்த ஆதாரங்களை எல்லாமே நம்ம பார்த்தோமா. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரிந்த பிறகும் நீங்க உண்மையை பொய்யோடு கலக்காதீங்க அப்படின்னு அல்லாஹு தாலா தெளிவாக எச்சரிச்சிருக்கிறாமா. இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த விளக்கமாக இப்னு கசீர் ஆசிரியர் பதிவு செய்யறாங்கம்மா. சரியானதை தவறோடும் உண்மையை பொய்யோடும் கலந்துடாதீங்க. அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மெய்யை பொய்யோடு கலக்காதீர்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தான இறை அடியார்களுக்கு நல்லதை நாடுங்க. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்தோடு யூதத்துவத்தையும் கிறித்துவத்தையும் கலந்து விடாதீர்கள். ஏன்னா ஈசா நபியோடு பனி இஸ்ராயலோட அந்த வழிகாட்டுதல் அல்லாஹ் நிறைவு செஞ்சுட்டாமா. ஆக்சுவலா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த கிறித்துவம் இன்னைக்கு இருக்குதான்னு சொன்னா இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்க இல்ல, நெவர். அவங்க சொல்றாங்க பாலிசம் தான் இருக்கு, பாலிசம். ஏன்னா இதுல வந்து மாற்றம் பைபிள்லே பதிவா இருக்க, நெவர் திங்க் ஐ கேம் டு டெஸ்ட்ராய் த ரூல்ஸ். நான் வந்து எதையும் முறிக்கிறதுக்காக வரல. அதே தௌராத் வேதத்தை தான் சொல்லி கொண்டிருக்காங்க ஈசா நபி வரைக்குமே. நான் எதையும் மாத்துறதுக்கோ முறிக்கிறதுக்கோ வரல. அப்போ இறுதி வேதமான குர்ஆன்ல தான் மாற்றங்கள், என்ன விஷயங்கள் எதிர்காலத்துக்கு தேவையான முக்கியமான சட்டங்கள் இருக்கு, இதுவும் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலா இது வந்து பாலிசம், இது வந்து கிறிஸ்டியானிசம் சொல்றதை விட பாலிசம், அந்த பால் கொண்டு வந்த அந்த ஒரு கிறிஸ்டியானிட்டி தான் இன்னைக்கு வந்து மெஜாரிட்டியா இருக்கே தவிர அந்த உண்மை அதுல இல்ல. அப்ப அந்த உண்மை இதுலதான் இருக்குங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உண்மையை நீங்க மறைக்காதீங்க, அத்தோட இந்த இஸ்லாத்தை கலக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். நம்ம இந்த இஸ்லாம் மார்க்கம் தொடர்பாக உங்ககிட்ட என்ன அறிவு இருக்கோ அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு கருத்தை என் கருத்தாக பதிவு செஞ்சுக்கிறேம்மா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உயிரை விட அதிகமான நேசம் கொள்வதற்கான எத்தனையோ காரணங்கள் இருக்கும்மா. அதுல ஒரு காரணம், இந்த ஒரு காரணத்தை மனுஷன் விளங்கிக்கிட்டாலே நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம்மா. என்ன காரணம்னு கேட்டா, பல யூதர்கள் வந்து மதீனால ஆயிரக்கணக்கான வருஷங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இறுதி தூதர் வருவாங்க. அந்த கான்செப்டை மதினால இருக்க அன்சார்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஹவுஸ் கசரத் கோத்திரத்தாரும் பாரம்பரியமா அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வேதத்துல இருந்து ஏதாவது ஒரு ஓதி பாக்குறதுக்கு அப்படிலாம் போறாங்க. இது எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம்மா, இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட இறுதித்துவத்தை பத்தியும் வேதம் எங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட தான் அந்த ஞானம் இருக்கு அப்படின்லாம் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் ஏன் அந்த அப்பாவி ஹவுஸ் கஸ்ரத் கோத்திரத்தாருக்கு அவங்களுக்கு உள்ள சண்டை போடுறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க? அவங்களுக்குள்ள வரலாறு சீரா சொன்னா அதுவே நிறைய பெரிய பதிவா போயிருமா. சண்டை போடுறதுக்கு தங்களுக்குள்ளேயே 2 குழுவா பிரிஞ்சுட்டு, பனு கைனுகா, பனு குரைலா, பனு நவீர், இவங்க எல்லாம் ஒரு 2 பிரிவா பிரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஹவுஸ் கஸ்ரத் கோத்திரத்தாருக்கு சண்டை போட ஹெல்ப் பண்றாங்க, வட்டிக்கு கடன் கொடுத்து உதவி செய்யறாங்க. ஆனால் ஏன் அந்த மக்களுக்கு ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்லவில்லை? வேதத்தை ஏன் அந்த மக்களுக்கு படிப்பிக்கவில்லை? இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நமக்குள்ள இருக்குமா. இது எதுக்காகன்னு சொல்றேன்னா, இது அவங்க எப்படி தூரம் மறைச்சாங்கிறத ஒரு விஷயத்த நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. என்ன காரணம்னா, தற்பெருமை, தனக்கு மட்டும்தான் வேதம் சொந்தம், அதை எல்லாருக்கும் பொதுவாக்க கூடாது, நாங்க மட்டும்தான் அதுல இருக்கணும், மற்றவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் யூதர்களுக்கு அதே எண்ணம் தான்மா. நாங்கள் மட்டும் தூய்மையா இருக்கணும், மற்றவர்கள் கணவன் மனைவி வாழ்க்கையை கூட இயற்கையா வாழக்கூடாது, அவர்கள் ஓரினச்சேர்க்கையில மூழ்கி சாகணும். சமீபத்துல இஸ்ரேல் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு மனசை கலங்க வச்சுச்சுமா. அதாவது என்ன சொல்றான்னா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஓரினச்சேர்க்கை செய்யக்கூடிய மக்களுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அளிப்பு. உங்க கொள்கையும் அது கிடையாது, நீங்க எதுக்காக பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அப்போ தூய்மை, உண்மையான மனித வாழ்க்கை, உயர்வு தனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கணும், எந்த வகையிலையும் மற்ற மனிதர்களுக்கு அது கிடைத்து விடக்கூடாது. அல்லாஹ் அக்பர். ஒரே ஒரு விஷயம், எங்க நபி மட்டும் இந்த உலகத்துக்கு வந்து வேதத்தை பொது உடைமையாக்கி எல்லாருக்கும் அல்லாவோட கனெக்ட் பண்றதுக்கு எல்லாராலையும் முடியும். இந்த நம்ம இன்னைக்கு தப்சீர் படிச்சுட்டு இருக்கோம். நீங்க எந்த ஜாதி, நான் எந்த ஜாதி, நீங்க எந்த ஜாதியில இருந்து வந்தீங்க எதுவுமே பார்க்கல. இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து ஆசைப்பட்டா கூட தாராளமா எடுத்து கொடுத்து படிங்கன்னு சொல்லுவோம். இதுல இவங்க தான் தொடணும், அவங்க தான் தொடக்கூடாதுன்னு கட்டாயம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு சுதந்திரம் கிடைச்சும் நம்ம குர்ஆன் கிட்ட நெருங்காம இருக்கிறோங்கிறது வேற குற்றம்மா, நம்ம மேல உள்ள குற்றச்சாட்டு. நமக்கு அந்த உயர்வு தாழ்வு அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா. வேதம் பொதுவுடைமையாக்கப்பட்டது. அல்லாவோடு உங்களை தொடர்புபடுத்திக் கொள்வதற்கு நீங்கள் இன்னாராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க தலையில பிறந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க தொடையில பிறந்ததுனால உங்களுக்கு தகுதி இல்லைன்னு உங்களுக்கு தள்ளிவிட போறதும் கிடையாது. எல்லாரும் கானன்னாஸ் உம்மத்தன் வாஹிதா,
எல்லாரும் ஒரே உம்மத்தான், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. மாஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த இஸ்லாம் புதுப்பிக்கப்பட்ட பொழுது அதனுடைய அசல் தன்மைக்கு திரும்பியது. மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலாவை வணங்குவதற்கும் அறிவதற்கும் தகுதி என்பது பிறப்பாலோ நிறத்தாலோ கட்டுப்படுத்த முடியாது. மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. இதைத்தான் அந்த யூதர்கள் மறைச்சிட்டு இருந்தாங்கம்மா. உண்மையை பொய்யோட கலந்து அது எப்படி இவங்களுமே அல்லாவை தெரிஞ்சு கொள்றதா, இவங்களும் சொர்க்கம் நரகத்தை பத்தி பேசுறதா. அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வேணா தெரிஞ்சுக்கிட்டே அவ்வளவு காஃபிரினாக நீங்க ஆயிடாதீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ். உண்மையை பொய்யோடு கலக்காதீங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா எச்சரிச்சாமா. இப்போ அடுத்து அல்லாஹு தாலா சொல்றது அகீமு ஸலா. அல்லாஹு தாலா வந்து தொழுங்க, ஜகாத் கொடுங்க, ருக்கு செய்பவரோட நீங்க ருக்கு செய்யுங்க. இது வந்து தனி மனித கடமைக்கு வந்தாச்சுமா. இந்த கடமை வந்து யூதர்களுக்கு முதல் கட்டளையாவே அல்லாஹ் வந்து சூரத்து தாஹால துவா பள்ளத்தாக்குல மூசா நபி போன பொழுது அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. நானே அல்லாஹ், வணக்கத்துக்குரியவன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னையே வணங்குங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள். இதுதான் அல்லாஹ் சொன்னான். அவர்களுக்கு சொல்லப்பட்ட உத்தரவும் அதே தான். அதுதான் எல்லாம் நினைவூட்டுறான். தொழுகையை செய்யுங்க, ஜகாத் கொடுங்க. இந்த இடத்துல ஜகாத் வந்து மாஷா அல்லாஹ், இது மக்கால இருக்கும் பொழுது ஜகாத்தினுடைய விதிமுறைகள் கிடையாதுமா. மதீனாவுக்கு வந்த பொழுது சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாச்சு. நம்மளே ஆரம்பத்துல படிச்சோம், யுக்மினூன பில் யுகீமுன ஸலாத்த வ யுக்தூன, அதாவது அவங்க வந்து யுன்ஃபிகூன அம்வால, அதாவது அவங்க செல்வத்தை செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற. அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தாலும் செலவு பண்ணுவாங்க. ஆனா இங்க ஜகாத்துங்கிற வேர்டு வந்துருச்சு. அது எப்படி தொழுகணுமோ, எப்படி வந்து நம்ம செலவு பண்ணணுமோ அதற்கான விதிமுறைகள் அறிந்து அதன்படி நடப்பது ரொம்ப முக்கியம். சாதாரணமா அல்லாஹ் இது சொல்லிருக்கலாம், ஸல்லு வ அன்ஃபிகு அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். தொழுங்க, செலவு பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய ஃபீஸ் அப்படி இல்ல, அல்லாஹ்வோட செலவு பண்ணுங்க. ஆனா அப்படி சொல்ல, அகீமு வ ஆது. இதுக்கு என்ன அர்த்தம்னா தொழுங்கன்னு மட்டும் சொல்லல, நிலைநாட்டுங்க, அதுக்குரிய சட்டத்திட்டங்களை பேணி நடங்க, அதனுடைய ஷரத்துக்களை பேணி நடந்து அது சரியான முறை நிறைவேற்றுங்க. ஜகாத்துன்னா அது எப்படி அல்லாஹ் கொடுக்க சொன்னா அந்த முறையில கொடுங்க. இது ரொம்ப முக்கியம். சொல்ல போனா அந்த முந்தைய வேதங்கள், அந்த ஈசாயிகளுடைய அந்த மார்க்கம் வரைக்கும் தொழுகை எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு பாருங்கம்மா. சஜிதா சுத்தமா போயிடுச்சு. சஜிதாங்கிற அமலே கிடையாது. ருக்குவுமே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா லேசான ருக்கு தான். யூதர்கள் ஆடிக்கொண்டே ருக்கு செய்வார்கள், ஆடிக்கொண்ட ருக்கு தான். அவங்க கிறிஸ்டியானிட்டியில வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு முட்டி போடுறதோட முடிஞ்சு போச்சு. அந்த ருக்கு சஜிதாங்கிற இறைவனுக்கு செய்யக்கூடிய முக்கியமான அந்த வணக்கங்களே அங்க மறைஞ்சு போச்சு. அப்போ அதை நினைவூட்டுறான் அல்லாஹு தாலா. தொழுகை, அந்த ஜகாத் நிறைவூற்றி அல்லாஹ் சொல்றான், வர்கஉ மஅ ராக்கிஈன். நீங்க உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க தனியா பிரிஞ்சு போகாதீங்க. இதோ பாருங்க, அந்த இறுதி நபியோடு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, முஸ்அப் ரலியல்லாஹு தஆலா இன்னும் அன்கூடிய அன்சாரிகள் எப்படி ருக்கு பண்றாங்க, எப்படி சஜிதா பண்றாங்க. அவங்களோட சேர்த்து நீங்களும் ருக்கு பண்ணுங்க. நீங்க இந்த மார்க்கம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, அந்த மார்க்கம் பொய்ன்னு ஏன் சொல்றீங்க? வாங்க வந்து அவங்களோட சேர்ந்து ருக்கு செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு கட்டளையிடுறான். இந்த இஸ்லாம் என்ப அந்த இறுதி மார்க்கம், இஸ்லாம் என்ற அந்த இறுதியாக பரிபூர்ணமாக்கப்பட்டது நிலைக்கு நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா அழைப்பு கொடுக்குறாமா. நாம சொல்லலம்மா. மைக்கேல் ஹார்ட்ங்கிற ஒரு கிறிஸ்தவர் அதனுடைய நிலைமையை சொல்லும் பொழுது சொல்றாரு, பாலிசம் உண்மையான கிறிஸ்டிய, அவர் தான் நபிசாசம் அவர்களுக்கு முதல் இடத்தை கொடுத்தது மனிதகுல வரலாறில் வெற்றி அடைந்த ஒரு மனிதர்ன்ட்டு அவர் சொல்றாரு. அந்த ஒரிஜினாலிட்டி இல்ல, இதுல இருக்கிறது பாலிசம் தான் நிறைய கலந்துருச்சு, அதனால இதுல ஒரிஜினாலிட்டி இல்லைங்கிறாங்க, அதை பூரா திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்றான் அல்லாஹு தஆலா. இந்த கட்டளையை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாம்மா, இது நமக்கு நடுக்கத்தை தரக்கூடிய விஷயம். அல்லாஹ் சொல்றான், உங்களை மறந்துவிட்டு நீங்கள் நன்மைகளை மற்றவர்களுக்கு போதிக்கிறீர்களா. இந்த பிர் அப்படி பர் அப்படின்னாலே நிலம்னு அர்த்தம், ஒரு ஸ்டேபிள், கரெக்டா நிலையாக நம்ம அமல் செய்யக்கூடியது. அந்த நன்மைகளை ஏன் மறந்துட்டீங்க? நீங்க என்ன சொல்றீங்களோ அது நீங்க வந்து அது செயல்ல இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு அன்தும் தத்லூனல் கிதாப், வேதத்தை ஓதிக்கொண்டே இருக்கீங்க நீங்க, ஆனா நன்மைகளை, இது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்னு கத்தாதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு வழிபட்டு நடக்க வேண்டும், அவனை அஞ்சி வாழ வேண்டும் என்றெல்லாம் மக்களுக்கு இஸ்ரவேலர்கள் உபதேசிப்பார்கள். ஆனால் அவர்கள் தமது சொந்த வாழ்க்கையில் அதற்கு மாறாக நடப்பார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தௌராத் வேதத்துல கூறப்பட்ட நபித்துவம் ஒப்பந்தத்தை ஏற்று நடக்க வேண்டும், நிராகரிக்க கூடாதுன்னு மக்களுக்கு சொல்றீங்க. நபித்துவத்தையும் ஒப்பந்தத்தையும் ஏற்று நடக்கணும், நிராகரிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்று நடக்கணும்னு மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும்னு வரும் பொழுது
சல்லாசவங்க வந்துட்டாங்க, ஏற்று நடக்கணும், வேதத்தை பின்பற்றணும்னு சொல்லும் பொழுது அப்படியே மறைச்சிடுறீங்க. அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலை நீங்க. அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொன்னாலுமா அங்க இருக்க பாமர மக்களுக்கு தெரியும். நம்ம சமுதாயம் மாதிரி அவங்க சமுதாயத்துல 2 பிரிவு இருந்துச்சு. ஒண்ணு சாஹிபுல் இல்ம், ஒண்ணு உம்மியின். இந்த உம்மியின் மக்கள் வந்து எதுவும் தெரியாது அவங்களுக்கு. தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்குவாங்க. இந்த சாஹிபுல் இல்ம் அவங்களுக்கு வேதம் தெரியும். நம்ம இப்போ உள்ள மக்களுக்கு அறிமுடையவர்கள்னா ஹதீஸ் தெரியும், விளக்கங்கள் எல்லாமே தெரியும், சட்டங்கள் எல்லாம் தெரியும். அப்போ இந்த மக்கள் தல்லூவா இருக்கக்கூடாது. தாங்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் என்ன நடக்கும்? அல்லாஹு அக்பர், தண்டனை அதிகம். கற்றவர்களும் கல்லாதோரும் சமமாக மாட்டார்கள், சிறப்பும் ஜாஸ்தி. அந்த நேரத்துல இந்த அறிவு படைத்தவர்கள், சாஹிபுல் இல்மு உள்ளவங்க அந்த இல்ம மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இந்த வசனம் தொடர்பா அப்துல் ரஹ்மான் பின் அஸ்லம் ரஹமத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்க, யூதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சாமா. அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து ஏதாவது ஒன்றை பத்தி சந்தேகம் கேட்டா அது மூலமா அவங்களுக்கு லஞ்சமோ ஏதாவது ஆதாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அப்ப மட்டும் உண்மையை சொல்லுவாங்களாம். மற்ற நேரங்கள்ல என்ன செய்வாங்க, வேற ஆதாயமோ கிடைக்காது எதுவும் ஒண்ணு, அப்ப மட்டும் உண்மையை சொல்லுவாங்க. நன்மை புரியுமாறு மக்களை சொல்லிட்டு உங்களை நீங்க மறந்துடுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவங்கள பார்த்து கேள்வி கேட்கிறான். ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லா நேரத்திலயும் உண்மையை நீங்க சொல்லணும் இல்ல. இந்த நன்மையை ஏவும் பொழுது நம்மை பற்றிய கவனம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கணுமா. அது யாருக்கு சொன்னாலும் சரி. சிறு குழந்தைக்கு மிட்டாய் கொடுக்குறப்ப கூட நபிசாசம் சொன்னாங்க, கொடுக்கணுங்கிற சிந்தனை இருந்து உங்கள்கிட்ட இருந்தா நீங்க கூப்பிடுங்க, இல்லைன்னா அது ஏமாற்றுதல்ல போயிரும்னு சொன்னாங்க. அப்போ நம்ம எதை ஒண்ணு செஞ்சாலும் நம்மகிட்ட அதுக்கான சோர்ஸ் இருக்காங்கிறது நம்ம கண்டிப்பா நம்ம பார்க்கணும். அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாத்துருவானாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் வந்து சொல்லியிருக்காமா, ஷுஹைப் ரலியல்லாஹு தஆலா, ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம், ஷுஹைப்ங்கிற நபி அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு பண்ணியிருக்காமா. வமா உரீது அன் உஹாலிஃபக்கும் இலாமா அன்ஹாக்கும் அன் உரீது இல்லல் இஸ்லாஹ. அதாவது உங்களுக்கு நான் எதை தடை செய்தோனோ அதையே நான் செய்து உங்களிடமிருந்து வேறுபட நான் விரும்பவில்லை. என்னால் இயன்றவரை சீர்திருத்தம் செய்வதையே நான் விரும்புகின்றேன். 11வது அத்தியாயம் 88வது ஆயத்துலமா. அதாவது எதை ஒண்ணு தடை செய்யறனோ அதை நான் பின்பற்றுறேன், முதல்ல பின்பற்றிட்டு நான் வந்து தடை செய்யறேன். மாஷா அல்லாஹ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறாமா. சொல்றப்போ ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன்மா, தஃப்சீர்ல பதிவானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து, இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் வந்து மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, தகுதி பெற்றிருப்பதாக தான் நான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனிதர்கிட்ட அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, அல்லாஹுடைய வேதத்துல இருக்கிற 3 வசனங்களின் மூலமாக, 3 வசனங்கள் மூலமாக இழிவு அடைவதே நீங்க பயப்படலைன்னா நீங்க அப்படி செஞ்சுக்கோங்க, நீங்க வேலையை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனங்கள் என்னன்னு கேட்டப்போ முதல்ல சொன்னது, தஅமுரூன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப் அஃபலா தஅகிலூன். நம்ம பார்த்தோம் இல்லமா ஆயத்து, சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்து. இந்த ஆயத்தை முதல்ல சொன்னாங்க. உங்களை மறந்துவிட்டு நன்மை செய்வுமாறு மக்களை ஏவுகின்றீர்களா, இந்த பக்ராவினுடைய ஆயத்து சொன்னாங்க. அடுத்து 2வதா சொன்னாங்கம்மா, மனசுல நல்லா பதிச்சுக்கிட்டீங்களா இதை அப்படின்னு கேட்டாங்க. உடனே வந்து அவர் பதில் சொன்ன உடனே மறுபடியும் 2ஆம் வசனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அவர் கேட்கிறாரு, 2ஆம் வசனம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்கம்மா, 61வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய ஆயத்தை சொல்லி காமிக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மா லா தஃஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கின்றீர்கள்? நீங்கள் செய்யாதவற்றை நீங்கள் சொல்வது அல்லாஹ்விடத்தில் மிகுந்த கோபத்துக்குரியதாகும். 2-3 ஆயத், 61வது அத்தியாயம் 2-3 ஆயத். இது அல்லாஹுடைய கூற்று. இதை மனசுல நல்லா பதித்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கும் அவர் இல்ல, 2க்குமே இல்லைன்னு சொல்றாரு. என் மனசுல இன்னும் பதியல, நான் இப்படிதான் இருந்துட்டேன்னு சொல்றாரு, பயந்து கொண்டு சொல்றாரு. 3வது வசனம் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அவர் கேட்ட பொழுதுதான் இப்ப நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சுஹைப் அலைஹிஸ்ஸலாம், சுஹைப் நபி மக்கள்கிட்ட பேசும் பொழுது சொன்னாங்க இல்லம்மா, வமா உரீது அன் உஹாலிஃபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன் உரீது இல்லல் இஸ்லாஹ். உங்களுக்கு நான் எதை தடை செய்தோனோ அதையே நான் செய்து உங்களிடமிருந்து வேறுபட விரும்பவில்லை. என்னால் இயன்றவரை சீர்திருத்தம் செய்வதை நான் விரும்புகின்றேன் என்று சொன்னதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் 11வது அத்தியாயம் 88வது ஆயத். இதை நல்லா மனசுல பதிய வச்சுட்டீங்களா?
இல்ல நான் இவ்வளவு நாள் பதிய வைக்கல அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, உங்கள்ட்ட இருந்து சீர்திருத்த பணிய தொடங்குங்க அப்படின்னு இந்த மனிதர்கிட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கிறப்போ கண்டிப்பா உபதேசம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் பயம் இருக்குமா. அல்லாஹ் நம்ம சொல்றோம், சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து சில நேரங்கள்ல அதுல தவற வேண்டி வந்துட்டா நம்ம என்ன செய்யறதுங்கிற பயம் கண்டிப்பா வரும். இதற்கும் ஆறுதல சொல்லியிருக்காங்கம்மா. அதாவது நன்மை புரியுமாறு கூறுறதும் ஒரு கடமைதான். அதாவது முழுக்க முழுக்க செய்து கொண்டுதான் அந்த நன்மையை சொல்லணும்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு உபதேசம் சொல்றாங்கம்மா. அதாவது நன்மைய சொல்ற மாரி சொல்வது ஒரு நன்மை, ஒரு அமல் அது. இது அறிஞர்களுடைய கடமை. ஆனா, மத்தவங்களுக்கு எதை ஏவுறோமோ, அத மக்களோட சேர்ந்து தானும் செய்ய முயற்சி செய்வது ஒரு ஏற்றமிகு பண்பு. அறிஞர்களுக்கு ஒரு ஏற்றமிகு பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நன்மையை புரியிற மாரி மற்றவர்களுக்கு ஏவுறது ஒரு கடமை. அதை தானும் பின்பற்றுவது இன்னொரு கடமை. இத வந்து ஒண்ணு என்கிட்ட இல்லைங்கிறதுக்காக இன்னொன்னு கைவிட்றக் கூடாது. அது மற்றொன்றை கைவிட்டு தான் ஆகணும்னு நீங்க சொல்ல வேண்டியதில்ல. இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தாக இப்னு கஃபீர் ஆசிரியர் பதிவு செய்றாருமா. பாவங்கள ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் மற்றவர்களுக்கு அத செய்யக்கூடாதுன்னு சொல்லவே கூடாதா அப்படின்னு சொன்னா, இது பலவீனமான ஒரு கருத்து அப்படிங்கிறாங்க. ஒரு நன்மைய நம்ம செய்யலனா கூட மற்றவர்களுக்கு அதை செய்யுங்க அப்படின்னு ஏவுறது அவருக்கு ஒரு நன்மையான காரியம். அதை ஏவக்கூடிய நன்மை அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும். சயீத் பின் ஜுபைர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, தான் சொன்னபடி நடக்காத வரைக்கும் நன்மை புரியறதுக்கு ஏவவே கூடாது, தீமையை தடுக்க கூடாது அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சுன்னு சொன்னா, யாருமே இதை செய்ய மாட்டாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் வந்துரும். இப்ப நம்ம முன்னாடி கேட்ட ஹதீஸ் அப்படித்தானமா பயம் இருந்துச்சு. இப்னு அப்பாஸ் சொல்லும் பொழுது இது எல்லாருக்குமே ஒரு பெற்ற தாயாக அட்வைஸ் பண்றதுக்கு, ஒரு தகப்பனாக அட்வைஸ் பண்றதுக்கு, ஒரு ஆசிரியராக அட்வைஸ் பண்றது, ஒரு ஆலிமாக அட்வைஸ் பண்றது, ஒரு ஆலிமாவாக சொல்றது எல்லாருமே ஒரு அச்சம் வரும். ஆனா அது ஒரு அமல், இது ஒரு அமல். கண்டிப்பாக சொல்லும் பொழுது நமக்குள்ளாக ஒரு உறுதி எடுத்துக்கொள்ளணும். யா அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்த நானும் செயல்படுத்த முயற்சி செய்வேங்கிற உறுதி எடுத்துக்கொண்டு அதையும் பின்பற்ற முயற்சி பண்ணோம்னா நமக்கு நிச்சயமா அதற்கான நன்மையும் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரத்துல எச்சரிக்கைகளும் இதுல நிறைய இருக்குமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, மற்றவர்களுக்கு நல்லதை போதித்துவிட்டு அதன்படி செயல்படாத ஒரு அறிஞர் மற்றவர்களுக்கு வெளிச்சம் காட்டுவதற்காக தன்னைத்தானே எரித்துக் கொள்ளக்கூடிய விளக்கை போன்றவர். இன்னும் சொல்றாங்கம்மா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் மிகராஜுக்கு சென்ற பொழுது அந்த இரவுல ஒரு கூட்டத்தாரை பார்த்தேன். அந்த கூட்டத்தாரை கடந்து சென்ற பொழுது அவர்களுடைய உதடுகள் நெருப்பு கத்தரியால் வெட்டப்படக்கூடிய ஒரு காட்சியை கண்டேன். இவர்கள் யாருன்னு சொன்ன பொழுது, உலக மக்கள்ல உம்முடைய சமுதாய பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க. இவங்க வேதத்தை ஓதிக்கொண்டே நன்மை புரியிற மாதிரி மற்றவர்களுக்கு உபதேசித்துட்டு தங்களை மறந்து விட்டவர்கள் ஆவார்கள். நவுது பில்லாஹி மின்ஹு அல்லாஹ் பாதுகாக்கணுமா. இதை அறிவிக்கக்கூடியவர்கள் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த நூல் வந்து முஸ்னத் அஹ்மத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு மனிதர் அழைத்து வரப்பட்டு நரகத்துல வீசப்படுவாராம். அப்போ அவருடைய குடல்கள் வேகமாக வேசின வேகத்துல குடல் வேகமா வெளியேறி போகுமாமா. கழுதை தன்னுடைய திருகையை சுற்றி வருவதை போல நரகத்துல குடல்களை சுற்றி சுற்றி வருவாராம். நவுது பில்லாஹி மின்ஹு. அப்போ நரகவாசிகள் அவங்கள வட்டமா சூழ்ந்து கொள்வாங்களாம். இன்னும் மனிதரே உங்களுக்கு என்ன ஆச்சு? உலகத்துல நீங்க நல்ல செயல் புரியுமாறு எங்களையெல்லாம் ஏவி கொண்டிருந்தீங்களே, தீமையை விட்டு எங்களை தடுத்தீர்களே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், உங்களுக்கு நான் நற்செயலை ஏவனேன், ஆனா நான் அதை செய்யல. தீமையை விட்டு உங்களை நான் தடுத்தேன், ஆனா அதை நான் கைவிட்டவனாக இல்லையேன்னு சொல்லுவாங்களாம். நவுது பில்லாஹி மின்ஹு. எந்த வகையிலையும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஒரு அமல். அதை எப்போ நம்ம செய்யறோமோ அந்த அமலை நம் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முயற்சியும் நம்ம கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம் தஃசீருடைய விஷயங்கள்ல இருந்து. அல்ஹம்துலில்லாஹ் கேட்ட விஷயங்களின் படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. சொல்லியபடியும் கேட்டபடியும் நம்முடைய வாழ்க்கை நற்செயல்களை எடுத்து செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு இலக்கண விஷயத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றேம்மா. அல்லாஹு தஆலா வர்கஉ மஅர் ராக்கிஈன்னு சொல்றான். இது நமக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். பொதுவாவே யூதர்களுக்கு ஒரு பெருமை எப்பவுமே இருந்துச்சுமா. தாங்கள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவோம். நரகத்துல இருந்தா கூட நம்ம 10 நாள் தான் இருப்பேன் நானு. அதுக்கப்புறம் நாங்க போயிடுவோம். எண்ணப்பட்ட நாட்கள் தான் இருப்போம். அப்புறம் நாங்க சொர்க்கத்துக்கு போயிடுவோம். சொர்க்கம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். வேதம் எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். தலைமை எங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த ஒரு பேராசை எப்பவுமே அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னைக்கும் இருக்குதுமா. அதனாலதான் தஜ்ஜால கூட எதிர்பார்த்திருக்காங்க. தஜ்ஜாலுக்கு கீழ்ப்படிந்து உலகத்தை ஆள வேண்டும் என்ற ஆவல் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. இன்னும் நம்ம வரிசையா வரும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே வருவாமா. நம்ம அப்பெல்லாம் அதை இன்னும் நல்லா விளங்கி கொள்ள முடியும். இந்த இடத்துல மகர் ராக்கின்னு அல்லாஹ் சொல்றான். இது என்ன சொல்றாங்க, இங்க பாரு, நீ எல்லாம் ரொம்ப பெரிய ஆள் கிடையாது. ருக்கு செய்யக்கூடிய மக்களோடு நீங்கள் ருக்கு செய்யுங்கள்.
அவர்களோடு நில்லுங்க, எல்லாம் ஒண்ணா நில்லுங்க. நீங்க பெரிய ஆள் கிடையாது, அவங்க சின்ன ஆள் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு. மஅ உடன் அப்படிங்கிற வார்த்தை யூதர்களுடைய பெருமையில் அல்லாஹ் அடித்த அடி அப்படின்னு இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் சொல்றாங்கம்மா. அவங்களுடைய பெருமையில அல்லாஹ் அடிச்ச அடி அந்த அப்படிங்கிற வார்த்தை. மகராக்கின் இந்த பாருங்க எல்லாரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் எப்படி ருக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட நீங்களும் நில்லுங்க. நீங்கன்னா ஒரு பெரிய ஆள் கிடையாது. அப்போ அந்த என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹு தாலா யூதர்கள் தங்களுக்கு என்று கொண்டிருந்த அந்த பெருமையை அல்லாஹு தாலா அடிச்சிருக்கான். எல்லா மக்களோடும் சேர்ந்து அவர்களை வழிபட சொல்லி அல்லாஹ் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் நமக்கும் அன்றைக்கு சொன்ன அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் இன்னைக்கும் நமக்கும்மா. இந்த விஷயங்கள் அனைத்தும் நாம எடுத்து செயல்படுத்த வேண்டியது. கண்டிப்பாக யா அல்லாஹ், நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சாட்டப்பட்டிருக்கும் விஷயமாக இருக்கிறது. ஆனாலும் அதை செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அந்த உறுதியை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இதெல்லாம் செய்யாததுனாலதான் யூத சமுதாயம் இழிவு அடைந்ததுங்கிற அந்த எச்சரிக்கை உணர்வு நமக்கு இதை படிக்கும் பொழுது இருந்து கொண்டே இருக்கணுமா. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில இன்னும் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் வர இருக்குமா. மாஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.